ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் வச்ச ஷார்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம மேக் பண்ண போறோம். எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு நல்லா தான் தெரியும், பட் நான் யார்கிட்டயும் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். நீங்க எப்படி பேச ஆரம்பிக்கலாம்னா, நார்மலா தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸ் அங்கங்க நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய சென்டென்சஸ் பேசலாம். இந்த மாதிரி பேசும்போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ்னு பார்த்துடலாம். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல உங்களுக்கு ரெண்டு சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்றதுக்காக கொடுத்திருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. சில தப்பான குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஆன்சர்ஸும் இருந்துச்சு. கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பயனுள்ளதா அப்படின்னு கேட்கணும்னா, இஸ் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்? இஸ் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்? இஸ் அப்படிங்கிறது முன்னாடியே வந்துட்டனால திரும்ப இந்த சென்டென்ஸ்ல இன்னொரு இடத்துல இஸ் வரக்கூடாதுங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இஸ் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் இப்படி தான் வரணும். நீங்க மறந்த அப்படி இஸ் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு இஸ் தான் வரணும் ஒரு சென்டென்ஸ்க்கு. ஒருவேளை சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல்லா அப்படின்லாம் கேட்கறது ரொம்ப சாதாரணமா எல்லா ஸ்கூல் பசங்களும் செய்யற ஒரு மிஸ்டேக் தான். இனிமே மாத்திக்கோங்க. இஸ் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கேட்க பழகிக்கோங்க. அடுத்தது, இந்த வீடியோ பயனுள்ளது அப்படின்னு சொல்லணும்னா, திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். ஆல்ரைட், இப்போ நம்ம இன்னைக்கான கிளாஸோடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒழுங்கா நட அப்படின்னு சொல்லணும்னா, வாக் ப்ராப்பர்லி. வாக் ப்ராப்பர்லி. இது மோஸ்ட்லி நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா சின்ன பசங்க கிட்ட சொல்ற மாதிரி வரும். ஒழுங்கா நட, வாக் ப்ராப்பர்லி. இதே நீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வாக் ப்ராப்பர்லி. ப்ளீஸ் வாக் ப்ராப்பர்லி. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்தே என் கூட சேர்ந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்லிட்டே வாங்க. சத்தமா சொல்லி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒழுங்கா நடன்னு சொல்லணும்னா வாக் ப்ராப்பர்லி, இல்லைன்னா ப்ளீஸ் வாக் ப்ராப்பர்லி. அடுத்த சென்டென்ஸ், நான் சத்தியம் செய்கிறேன், நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னோல, அதுக்கு ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சிம்பிளா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே மீனிங் தான். ஐ ஸ்வேர் இல்ல ஐ ப்ராமிஸ். நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி சத்தியமா அப்படிங்கிறதுக்கு ஐ ஸ்வேர் இல்ல ஐ ப்ராமிஸ். மறுபடியும் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஒன்ஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி சொல்றதுக்கு ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள்னு சொல்லணும்னா கங்க்ராட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றத நம்ம பார்த்துருப்போம். இன்னும் கூட நல்லா சொல்லணும் அப்படின்னா ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி பாருங்க. திரும்பு அப்படின்னு சொல்லணும்னா டர்ன் அரவுண்ட். டர்ன் அரவுண்ட். இதை கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டர்ன் அரவுண்ட். ப்ளீஸ் டர்ன் அரவுண்ட். திரும்புன்னு சொல்லணும்னா டர்ன் அரவுண்ட் அல்லது ப்ளீஸ் டர்ன் அரவுண்ட். அவர் தகுதியானவர் இல்லைன்னா அவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ டிசர்வ்ஸ். ஹீ டிசர்வ்ஸ். இதுவே ஒரு லேடியை குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னா ஷீ டிசர்வ்ஸ். ஷீ டிசர்வ்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ஒரு பையனுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்டுக்கு இந்த பையன் தகுதியானவன், அவனுக்கு இந்த அவார்ட் போனது சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ டிசர்வ்ஸ் இட். ஹீ டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு அந்த அவார்ட் தகுதியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்ல வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மெதுவாக சாப்பிடு அப்படின்னா ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஈட் ஸ்லோலி. ப்ளீஸ் ஈட் ஸ்லோலி. நன்றாக மெல்லு அப்படின்னு சொல்லணும்னா சியூ வெல். சியூ வெல். சியூ அப்படின்னா மெல்லுறது. நன்றாக மெல்லுனா சியூ வெல். இதே ரெஸ்பெக்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் சியூ வெல் அப்படின்னா நல்லா மெல்லுங்கன்னு அர்த்தம். கூட சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் சியூ வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாத்தையும் கவனி, அனைத்தையும் கவனி அப்படின்னு சொல்லணும்னா அப்சர்வ் எவ்ரிதிங். அப்சர்வ் எவ்ரிதிங். கவனிங்கிறதுக்கு லிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கூர்ந்து எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்சர்வ் எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும் கவனின்னு அர்த்தம். அடுத்தது, இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் சில்லி. இட்ஸ் சில்லி.
இட்ஸ் சில்லின்னு சொல்லலாம். இட் இஸ் சில்லி அப்படின்னும் சொல்லலாம். நம்ம நெறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். சில்லி ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லி ரீசன். இத நெறைய பேர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது தப்பா பண்ணிர்றோம். சில்லின்னு சொல்றாங்க. சில்லி கிடையாது. அது சில்லி. இட்ஸ் சில்லி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முன்னோக்கி வா இல்ல முன்னாடி வா அப்படின்னா கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். முன்னோக்கி வா, கம் ஃபார்வர்ட். மரியாதையா சொல்லணும்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். முன்னோக்கி வாங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அடுத்தது அமைதியா இரு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்னு காம் டவுன். காம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா செட்டில் டவுன். செட்டில் டவுன். ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் ஓகே. அமைதியா இருன்னு சொல்றதுக்கு காம் டவுன் இல்ல செட்டில் டவுன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்டோ இல்ல வீட்ல இருக்கவங்களோ ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க காம் டவுன் இல்லனா செட்டில் டவுன். ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெரியவங்க கிட்ட சொல்லணும்னா ப்ளீஸ் காம் டவுன், ப்ளீஸ் செட்டில் டவுன் இந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கடினமாக உழைக்கவும். ஒர்க் ஹார்ட். ஒர்க் ஹார்ட். உழைக்கிறதுக்கு ஒர்க் உங்களுக்கு தெரியும். கடினமா உழை அப்படின்னு சொல்லணும்னா ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். ஒர்க் ஹார்ட். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி. ஐ அக்ரி. இப்போ நாம ஒரு ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்? ஐ அக்ரி. நெக்ஸ்ட் ஒன் சரியாக நடந்து கொள் அப்படின்னு சொல்றதுக்கு பிஹேவ் யோர் செல்ஃப். பிஹேவ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். இது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ பசங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க பிஹேவ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்க ஒழுங்கா நடந்துக்கணும்ன்றத நீங்க சொல்றீங்க. பிஹேவ் யோர் செல்ஃப். அடுத்த சென்டென்ஸ் கடவுள் இருக்கார். இத சொல்லணும்னா காட் எக்ஸிஸ்ட். காட் எக்ஸிஸ்ட். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. காட் எக்ஸிஸ்ட். லாஸ்ட்ல ஒரு எஸ் சவுண்டும் வரணும். காட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முயற்சி செய்து கொண்டே இருங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னா கீப் ட்ரைங். கீப் ட்ரைங். முயற்சி செய்யன்னு சொல்லணும்னா ட்ரை. கீப் ட்ரைங் அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டே இருன்னு அர்த்தம். கொஞ்சம் எடுத்துக்கோ. டேக் சம். டேக் சம். ப்ளீஸ் வேணா சேர்த்துக்கலாம். ப்ளீஸ் டேக் சம். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லணும்னா டேக் எவ்ரிதிங். டேக் எவ்ரிதிங். டேக் சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. டேக் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை நுகர்ந்து பார். இதை மோந்து பாருன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. இங்கிலீஷ்ல ஸ்மெல் திஸ். ஸ்மெல் திஸ். இதை நுகர்ந்து பார். ஸ்மெல் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. எவ்ரிபடி லெஃப்ட். எவ்ரிபடி லெஃப்ட். எவ்ரிபடினா எல்லாரும், லெஃப்ட்னா போயிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் தமிழ்ல பெருசா இருக்கு பாருங்க. நான் நீண்ட நேரம் தூங்கி விட்டேன். நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டே வார்த்தையில சொல்லிட முடியும். ஐ ஓவர் ஸ்லெப்ட். ஐ ஓவர் ஸ்லெப்ட். நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேங்கிறத தான் இப்படி சொல்றோம். ஐ ஓவர் ஸ்லெப்ட். நேரா நில்லு இல்லைன்னா நிமிர்ந்து நில்லு இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் அப்ரைட். ஸ்டாண்ட் அப்ரைட். நேரா நில்லு நிமிர்ந்து நில்லு ரெண்டுக்குமே ஸ்டாண்ட் அப்ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பழி சொல்லாதே இல்ல குறை சொல்லாத யாரையும் அப்படின்னா டோன்ட் blame. டோன்ட் blame. பழி சொல்லாத இல்ல குறை சொல்லாத ரெண்டுத்துக்குமே டோன்ட் blame இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தூசி தட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ்ல dust it. dust it. ரொம்ப நாள் ஒரு டேபிள யூஸ் பண்ணாம இருக்கோம்னா அது மேல தூசி படிஞ்சிரும். ஸோ தூசி தட்டு அப்படிங்கும்போது நீங்க dust it அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். டஸ்ட்னா தூசி. dust itன்னு சொன்னீங்கன்னா தூசி தட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சரி செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிக்ஸ் அப். ஃபிக்ஸ் அப். இப்போ உங்க வீட்ல ஏதோ ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு. இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ஃபிக்ஸ் அப்னு சொல்லணும். ஃபிக்ஸ் அப் அப்படின்னா சரி பண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தொடருங்கள் இல்ல கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லணும்னா கோ ஆன். கோ ஆன். அப்படி இல்லைன்னா கோ அஹெட். கோ அஹெட். ரெண்டுல எதுனாலும் சொல்லலாம். அந்த தொடருங்கள்னு சொல்ற வேலை எந்த வேலையா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க, தொடருங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லணும்னா கோ ஆன் அப்படின்னு சொல்லணும். நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லணும்னா கோ ஆன் அப்படின்னு சொல்லணும். எந்த வேலையை வேணாலும் தொடருங்கள்னு சொல்லணும்னா கோ ஆன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் கவனம் சிதறாமல் இருங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட். அடுத்தது நீங்க நீங்களா இருங்க. அப்படி இல்லைன்னா சின்னவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது நீ நீயா இரு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே பி யோர் செல்ஃப். பி யோர் செல்ஃப். இது நீங்க பெரியவங்க கிட்டயும் சொல்லலாம், சின்னவங்க கிட்டயும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லலாம். பி யோர் செல்ஃப் அப்படின்னா நீங்க நீங்களா இருங்கன்னு அர்த்தம். தெளிவாக பேசுங்கள். இதுக்கு ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு.
ஸ்பீக் கிளியர்லி அப்படின்னு சொல்லலாம். இல்லனா ஸ்பீக் வித் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் கிளியர்லி அப்படிங்கிறதே சிம்பிள் அண்ட் நீட்டா முடிஞ்சிரும். ஸ்பீக் கிளியர்லி, தெளிவாக பேசு, இல்ல பேசுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இறுக்கமாக பிடித்துக்கொள். ஸோ டைட்டா பிடின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹோல்ட் டைட். ஹோல்ட் டைட். பிடிக்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு யோசிக்க வேண்டாம். ஹோல்ட். ஹோல்ட் டைட் அப்படின்னா இறுக்கமா பிடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்களே உதவுங்கள். இதை நம்ம ஜென்ரலி தமிழ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ சமைச்சு முடிச்சு டேபிள் மேல எல்லா சாப்பாடுலையும் எல்லா இடத்துலயும் வச்சுட்டாங்க. அதாவது ஒரே இடத்துல எல்லா சாப்பாடும் இருக்கு. நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஹிந்தில, இங்கிலீஷ்ல ஹெல்ப் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப் யோர் செல்ஃப். அது என்ன வேலையா வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். எந்த வேலையா வேணாலும் இருக்கலாம். அதை நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்ப் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்ப் யோர் செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உடனடியாக திரும்பவும். அதாவது போயிட்டு உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு ரிட்டர்ன் இமீடியட்லி. ரிட்டர்ன் இமீடியட்லி. ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது நிறைய மீனிங் தரும். முக்கியமான மீனிங் வந்து போயிட்டு வர்றது. இதுதான் வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். இமீடியட்லிங்கிறது உடனடியாகன்னு சொல்றது. ரிட்டர்ன் இமீடியட்லி, உடனடியாக திரும்பவும். இதுவரையிலும் நம்ம பார்த்த சென்டென்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு படிச்சோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நெறைய எடுத்துக்கோன்னு சொல்லப் போறோம். நெறைய எடுத்துக்கோ, என்ன சொல்லுவீங்கன்னு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த வீடியோல இத மோந்து பாருன்னு சொன்னோம். இதை முகர்ந்து பாருன்னு சொன்னோம். இப்போ இத தொட்டு பாருன்னு சொல்லணும். இதுக்கான வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா யூஸ் பண்ணி பாருங்க. தேர்ட் சென்டென்ஸ் இதே வீடியோல தான் இருக்கு. உங்களால பார்க்காம சொல்ல முடியுதான்னு மட்டும் பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க பார்க்காம சொல்ல முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. இது 3 உடைய ஆன்சர்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கரெக்டான ஆன்சர்ஸை அடுத்த வீடியோல உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.